ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். டைனோசர் டால் தாங்க பார்க்க போகிறோம். இது மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளும் கூட. இதுக்கு வந்து உங்களுக்கு 200 கிராம்ஸ் வெல்வெட் யான் தேவைப்படுதுங்க. நீங்கள் சிங்கிள் கலரும் யூஸ் பண்ணலாம், டபுள் கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் 2 மாடல் போட்டிருக்கேன். ஒரு டார்க் கலர் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணது, லைட் கலர் வந்து உங்களுக்கு வீடியோக்காக போட்டிருக்கு. வாங்க இந்த டால் வந்து எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்க இந்த டால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த டைனோசர் செய்ய நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பாருங்கள். வெல்வெட் யான் வந்து 2 கலர் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த கலர் வந்து மெயினாக போடுறதுனால இது வந்து 2 பால்ஸ் வேணும். சைடு வந்து இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வேறு கலர் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கலர் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி இந்த கலரே வந்து 3 ஹேங்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 3 ஹேங்ஸ்னால் 300 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 300 to 250 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹூக் சைஸ் பாருங்கள். ஹூக் சைஸ் வந்து நான் 7 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டர் ப்ளஸ் ஒரு மார்க்கர், அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் நீடில் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ளூ, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க வரும். நம்மளுக்கு இது ஹெவியான ரேட். இது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரூஷே போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். அப்புறம் 6 சிங்கிள் குரூஷே. 1, அந்த ஃபஸ்ட்டை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6. இப்போ இது 6 முடிச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கலாம். இது வெல்வெட், அதனால பார்த்து இழுக்கணுங்க. இல்லாட்டி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து த்ரெட் கட்டாய் வந்துடும். இதை பார்த்து இழுக்கணும். இப்படி இழுத்தாச்சு. இப்போ இந்த 6th இதில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட வேண்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. அடுத்த ரவுண்டு வந்து ஒரு சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரூஷே. அடுத்ததில் வந்து ஒரு இன்க்ரீஸ். இதில் வந்து கொஞ்சம் பார்த்து தாங்க ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இது 1 2 3 4 5 6. அப்போ அடுத்ததில் 2 சிங்கிள் குரூஷே. பாருங்கள், அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2. அதாவது நம்மளுக்கு வந்து வெல்வெட் இதில் வந்துட்டு கேப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் அது வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவை ஒர்க் பண்ணிங்கன்னா பழகிடும். அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம், அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம், அதாவது 1 to 1 டோன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ரோ. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ். இதில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 9 இருக்கணும். டோட்டல் ரோஸ் கவுண்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது வந்து 9 போடணும். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு 9 இருந்திருக்கு. அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அது கரெக்டாக போடணும். 2 சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் குரூஷே பாருங்க, ரெண்டாவது சிங்கிள் குரூஷே, இன்க்ரீஸ், 1 2 ஒரு இன்க்ரீஸ், 1 2 ஒரு இன்க்ரீஸ். இப்போ நம்ம வந்து 3 ரோஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டோம். அதுக்கு அடுத்தது அடுத்த ரோ வந்து ஒரு சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கு அடுத்த ரோ வந்து 2 சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ் அப்படி போட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்துட்டு சிம்பிளானதான். அடுத்தது ஒரே ஒரு ரோ டோட்டலாக நம்மளுக்கு 12 சிங்கிள் குரூஷேஸ் வரணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. கவுண்டிங் ரொம்ப முக்கியம். மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ எவ்வளோ போட்டிருக்குங்க? டோட்டலாக 12 சிங்கிள் குரூஷேஸ் வந்திருக்கு. 12 சிங்கிள் குரூஷேஸ் வந்ததையும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மார்க்கரை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி நம்ம நாட்டுக்குள்ளே இப்படி இப்படி இழுத்து விடுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஸ்டிச்சு இப்படியே இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டிச்சை இப்படியே வச்சுட்டு நல்லா இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே இழுத்துட்டு எடுத்துருங்க. இது வந்து இப்படியே இருக்கணும்.
ஓகேங்களா? இதே போல் வந்து நம்ம 4 பீசஸ் செய்யணும். லெக்ஸ் வந்து இதே போல் வந்து நம்ம டோட்டலாக வந்து 4 பீசஸ் செய்யணும். ஓகேங்களா? இதே போல் 4 பீசஸ். நான் இப்போ 1 பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 3 என்ன பண்ணணும், 3 என்ன பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? மேஜிக் ரிங்கு அதில் 6, அடுத்த ரோ வந்து 1 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்த ரோ வந்து 2 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எஸ்சி. இதே மாதிரி டோட்டலாக 4 ரோஸ் நம்ம பண்ணணும். 4 ரோஸும் 4 லெக்ஸும் நம்ம பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அடுத்த 3 லெக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், லெக்ஸ் வந்து 4 பார்ட் வந்து நான் ஒர்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சாச்சு. 4 பார்ட் வந்து ஒரே மாதிரி நான் எப்படி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு சொன்னோ அதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததான் நம்ம டெயில் பண்ணணும். டெயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மேஜிக் ரிங், மேஜிக் ரிங்குள்ளே 4 சிங்கிள் குரோஷே, 1 2 3 4 சிங்கிள் குரோஷே போடணும். 4 சிங்கிள் குரோஷே போட்டு இதை டைட் பண்ணலாம். அடுத்தது கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போடலைங்க. பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இதில் கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டிச் கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் குரோஷே, ரெண்டாவதில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சது. தேர்ட் ரவுண்ட் திரும்பியும் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். நம்ம செகண்ட் ரவுண்ட் போட்ட மாதிரியே தான் தேர்ட் ரவுண்டும். தேர்ட் ரவுண்டும் ஒரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள், அந்த இடத்த நல்லா கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் குரோஷே, தேர்ட் ரவுண்டும் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். இதை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். நான் பேட்டர்னில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிகிட்டே வர்றேங்க, பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், 1 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ். தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சது. ஃபோர்த் ரவுண்ட் 2 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ். 1 2 2 single crochet 1 increase 1 2 1 increase 1 2 1 increase. அடுத்தது 5th round 3 single crochet 1 increase, 3 single crochet 1 increase, 1 2 3 increase, 1 2 3 1 increase, 1 2 3 1 increase. அடுத்தது 15 single crochet. இது வந்து 6th row. 6th rowல 15 single crochet நம்மளுக்கு வரணும். கவுண்ட் பண்ணிட்டே போடுங்க. 1 14 15.
இது வந்து நம்மளுக்கு 6th ரவுண்ட். 7th ரவுண்டு பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 1 இன்க்ரீஸ். 1 2 3 4 1 இன்க்ரீஸ். அடுத்தது 8th ரோ பார்த்திங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 8 ரவுண்டு முடிஞ்சது. அடுத்தது 9th ரவுண்ட் பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 அதான் ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 1 இன்க்ரீஸ். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 9 ரவுண்ட்ஸ் முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள். அடுத்தது 9 ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ போட்டாச்சுங்க. அடுத்தது 10ம் 11 ரவுண்டும் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எஸ்சி மட்டும் நம்ம போட்டு வந்தால் போதும். எவ்வளோங்க? 10ம் 11ம் 2 ரவுண்டும் டோட்டலாக நம்மளுக்கு 21 வரணும். இது 10th ரவுண்ட் 21 வரணும். பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகேங்களா? இதே போல் அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு 21 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகேங்களா? டோட்டலாக நம்ம எவ்வளோ 11 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் கோன் ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ள ஒரு இது இழுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம இது வந்து பாடியோட அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா வால். அப்போ நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வேணும். தைக்கிறக்காக கொஞ்சம் இப்படி சுற்றி பார்த்துக்கலாம். எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்படி சுற்றி தைச்சிட்டு வருவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 2 3 ரவுண்டே வேணும். அதனால் நான் இவ்வளோ தூரம் விட்டுறேன். விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? ஒரு வால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 4 காலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம பாடியும் ஹெட்டும் அப்படியே ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க அடுத்தது பாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாடி பார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 16 செயின்ஸ் போடணுங்க. லைனாக எப்போவுமே நம்ம செயின்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 16 செயின்ஸு. பாடி பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். 16 செயின்ஸ் போடணும். பாருங்க 1 நல்லா ஃப்ரீயாகவே போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு நல்லா பாருங்கள் 16 போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து ஆரம்பிக்கணும். செகண்ட் செயின்லேருந்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வாங்க. 1 கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பாருங்க ஃபஸ்ட் செயினில் ஒர்க் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 சரிங்களா. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ போட்டோம்? டோட்டலாக 16 செயின்ஸ் போட்டோம். 16 செயின்ஸ் போட்டு கடைசி செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் வந்து திருப்பி அப்படியே சிங்கிள் குரோஷே போட்டு வந்தோம். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 15 வரணும். ஆனால் நம்ம 14ஓட ஸ்டாப் பண்ணிவிட்டு 15 ஸ்பேஸில் வந்து 3 சிங்கிள் குரோஷே போடணும். 15th ஸ்பேஸில் எவ்வளோ போடணும்? 3 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள், 15th ஸ்பேஸில் 3 சிங்கிள் குரோஷே போடணும். அந்த 3 சிங்கிள் குரோஷேவோட ஸ்டார்டிங்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. 1 2 3 பாருங்கள், 3 சிங்கிள் குரோஷே போட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த லைன் ஃபுல்லாக இங்கிருந்து இது வரைக்கும் மறுபடியும் 14 சிங்கிள் குரோஷேஸ் போட்டுவாங்க. லைனாக கவுண்ட் பண்ணிவிட்டு 14 சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. பாருங்கள், இந்த 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 பிசுறு இது இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க. இப்படியே போட்டுவாங்க. 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்புறம் இங்கே 14 பாருங்கள், 14ஓட ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வெல்வெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இந்த செயின்ஸ் வந்து தெரியறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படி நம்ம 2 தடவை அப்படி ஒர்க் பண்ணோம்னா போதுங்க, நம்மளுக்கு எங்கெங்கே கேப் இருக்குதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம அதை பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு வெல்வெட் யார்னில் ஒர்க் பண்ணும்போது அந்த செயின்ஸ் வந்து தனியாக தெரியறதில்ல அப்படின்னு. அது நம்ம ஒர்க் பண்ண பழகிருங்க. எந்தெந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள், இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். தனித்தனியாக இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 14th முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் எங்கேயும் போட வேண்டாம். இப்போ இங்கே நம்ம ஒன்று போட்டுட்டோம். இப்போது இது டோட்டல் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த லைனில் வந்து நம்மளுக்கு 31 இருக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 15 16 17 18 19 20 21 22 23 28 29 30 31 கரெக்டாக நம்மளுக்கு 31 இருக்குது. அடுத்த ரவுண்ட் இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுதுங்க. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மார்க்கர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கர் இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நான் பேட்டர்ன் கொடுத்துட்டு வரேன். நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி போட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வெல்வெட் யார்னில் கூட நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டும் கூட வெல்வெட் யார்னில் ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு இன்க்ரீஸ் போடுறேன். ஒரு இன்க்ரீஸ் போட்டு நான் உடனே மார்க்கரும் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு இன்க்ரீஸ் போடுறேன். அதுக்கு அடுத்தது 13 சிங்கிள் குரோஷே போட்டு வரேன். இப்போ வந்து நான் ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அதே இடத்துல ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். இன்க்ரீஸ் போட்டு நான் டோட்டலாக இங்கிருந்து இது வரைக்கும் 13 சிங்கிள் குரோஷேஸ் போட்டு வரேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி தான். 13 1 2 3 4 5 6 7 7 8 9 10 11 12 13 ஓகேங்களா. நம்ம இங்கே 13 கொண்டு வந்தாச்சு. இப்போ 13 கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது இந்த கடைசியில் வந்து நம்ம 3 எண்ணம் போட்டோம் இல்லைங்களா, ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 1 2 3 போட்டோம் இல்லைங்களா, அந்த 3ல் ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ் அப்படி போடணும். பாருங்கள், நான் இதை எடுத்துட்றேன். எடுத்துட்டு ஒரு இன்க்ரீஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, இது முடிச்சாச்சு. கடைசி இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன், ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதில் லைனாக நம்ம ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு டோட்டலாக இந்த மார்க்கர் வரைக்கும் நம்ம 13 சிங்கிள் குரோஷே போட்டு வந்துட்டு கடைசியில் ஒரே ஒரு ஸ்டிச்சை வச்சு இன்க்ரீஸ் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள் 13 கொண்டு வரலாம்.
1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் போடணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரவுண்டு முடிஞ்சது? 1 2 3 ரவுண்டு முடிஞ்சது. நான் கவுண்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக நம்மளுக்கு 35 இருக்குது. அடுத்த ரவுண்ட் ரொம்ப இதாக பாருங்கள். இப்போது அடுத்தது வந்து இப்போ காலுகளை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். காலுக்கு இது கூட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டமெல்லாம் இல்லை. கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. ஜாயினிங் பார்த்துக்கோங்க, எப்படின்னு நான் ஜாயின் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பொசிஷனில் வச்சு ஜாயின் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? பாருங்கள், பாடி பார்ட் எப்படி ஒர்க் பண்ணுற பாருங்கள். இப்போ இங்கே 2 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு அடுத்ததில் இன்க்ரீஸ் போடணும். இப்போ இது டோட்டலாக நம்மளுக்கு இந்த லைன் வந்து நம்மளுக்கு 35 வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் இன்க்ரீஸ் போடுறேன். 1 2 இன்க்ரீஸ் போடுறேன். அடுத்தது 2 சிங்கிள் க்ரூஷே போடுறேன். நல்லா பாருங்கள். 1 1 2 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு அடுத்தது பாருங்கள், நம்ம லெக் எடுத்து வைக்கிறோம். லெக் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. லெக்கு எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த நாட்டோடது இப்படி எடுத்துருக்கோம். இதை இப்படி திருப்பி வைக்கிறோம். நல்லா பாருங்கள், திருப்பி வச்சு இந்த நாட்டுக்கு முன்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த முடிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இடம், அதுக்கு முன்னாடி இடத்துல இப்படி ஹூக்க விடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. முடிச்சதுக்கு இந்த கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இடத்துல ஹூக்க விட்டு இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் வழியாக ஹூக்க விடுறோம். விட்டு அப்படியே இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? அடுத்தது இதை நல்லா இப்படி உள்ளே தள்ளிடுங்க. அடுத்தது இந்த ஸ்டிச்சு, அந்த கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சு, அப்புறம் இதில் 1 டைம். டோட்டலாக நம்ம லெக்கை வந்து 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே போட்டு ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இதில் விட்டு, அடுத்தது இதுக்குள்ளேயும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. புரிஞ்சுதுங்களா? ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு வரோம். எவ்வளோங்க? 6 சிங்கிள் க்ரூஷே. நான் உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டாக கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சு போட்டே வாங்க. இந்த காலை விட்டுட்டு 6 1 1 2 3 4 5 6. இப்போது நான் 6 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அடுத்த கால் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சைடு இப்படி கால் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா எப்படின்னு பாருங்கள், கட் பண்ணி விட்ட இடம் இப்படியே அந்த நம்ம பாடி கூட இப்படியே வைக்கிறோம். நல்லா பாருங்கள், கட் பண்ணி விட்ட இடத்தோட இதே போல் வைக்கிறோம். இதில் கட் பண்ணி விட்டதுக்கு முன்னாடி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த முன்னாடி ஸ்டிச்சு பாருங்கள், இதை கட் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ இதில் முன்னாடி ஸ்டிச்சு, இந்த முன்னாடி ஸ்டிச்சும் இது கூட இருக்கிற இந்த இதுவும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரூஷே 1 டைம். அதுக்கு அடுத்தது கட் பண்ணி விட்ட இடத்த அங்கேயும் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சையும் ப்ளஸ் கட் பண்ணி விட்டதையும் இதில் அடுத்தது மொத்தமாக 3 டைம் சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. 2 டைம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், லெக்லேயே இப்படி விட்டு அடுத்தது இதில் மாட்டி 1 டைம். இப்போது நம்மளுக்கு 2 லெக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லெக் ஜாயின் பண்ணும், இப்படி தெரியணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நடு சென்டரில் வந்துட்டோம். நடு சென்டரில் வரும்போது இதை முடிச்சுட்டு, இதை ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தது தான், அந்த இன்க்ரீஸ் வரும்போது மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான். அங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் அங்கே அந்த மார்க்கர் போட்டு வச்சுருங்க.
அதுக்கு அடுத்து ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டு வரோமான்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம், ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கு அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே. நான் இதை ரிட்டன் பேட்டர்னாகவே கொடுத்துட்டு வரேன், அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ், பாருங்க ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா 3 சிங்கிள் குரோஷே ஃபூட்டை வச்சு ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள் ஒரே லைனுக்கு நம்மளுக்கு வந்திருக்கா. அதுக்கு அடுத்தது ஃபுட் நம்ம மாறி மாறி வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. நமக்கு 4 கலர் 2 கலர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, எதை வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃபுட்டில் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, 3 சிங்கிள் குரோஷே. பாருங்கள் இப்படி பாடியோட இப்படி வச்சிட்றோம். வச்சுட்டு இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்கிறதுல இப்படி உள்ளே விடுறோம். விட்டுட்டு பாருங்கள் இதில் அடுத்த ஸ்டிச்சு வச்சு ஒரு சிங்கிள் குரோஷே. அப்புறம் இந்த கட் பண்ணி விட்ட இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடமும் இங்கே உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. 2 சிங்கிள் குரோஷே ஆச்சு நம்மளுக்கு. இப்போது அடுத்தது இந்த கட் பண்ணி விட்டதுக்கு அடுத்த ஸ்டிச், இங்கே அடுத்த சிங்கிள் குரோஷே. மொத்தமாக 3 சிங்கிள் குரோஷே. இப்போ 3 லெக்கு அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ 3 சிங்கிள் குரோஷே வச்சு ஒரு ஃபூட்டை அட்டாச் பண்ணிட்டாங்களா. அடுத்தது 6 சிங்கிள் குரோஷே போடணும். நடுவில் வந்து 6 சிங்கிள் குரோஷே. நான் அது உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், முடிச்சுட்டு பாருங்கள். 6 சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டுறோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் நான் இந்த லெக்கு பாருங்கள், அடுத்த லெக்லேயும் 1 2 3 போடுவேன். கடைசியில் 2 ஸ்டிச் எனக்கு மிச்சம் இருக்கணும். சரிங்களா, பாருங்கள் அதே போல் இப்படி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச் வழியாக விடுறேன். விட்டு இந்த ஸ்டிச்சில் அடுத்த ஸ்டிச் வழியாக விடுறேன். விட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்தது 2வது சிங்கிள் குரோஷே. அடுத்தது 3வது சிங்கிள் குரோஷே. இந்த 3வது சிங்கிள் குரோஷே முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங்கில் நம்மளுக்கு 2 சிங்கிள் குரோஷே பெண்டிங் இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டது கரெக்ட். பாருங்கள் 1, அதுக்கு அடுத்த 1 2. இப்போ நம்ம மார்க்கர்கிட்ட வந்துட்டோங்களா. பாருங்கள் இப்போ கால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் எல்லாமே அந்த பொசிஷன் நாங்கள் பாருங்கள் ஓப்பன் பொசிஷன் வச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கு. நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு கிளியராக புரியுங்க. இது கஷ்டமெல்லாம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ் இந்த மார்க்கர்லேருந்து ஆரம்பித்தோம். ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கடுத்தது 2 சிங்கிள் குரோஷே போட்டோம். 3 சிங்கிள் குரோஷே வச்சு இந்த காலை ஜாயின் பண்ணோம். இந்த நடுவுலையும் 6 சிங்கிள் குரோஷே வரணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மறுபடியும் 3 நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், 2 சிங்கிள் குரோஷே போட்டோம், 3 சிங்கிள் குரோஷே வச்சு இந்த காலை ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 6 சிங்கிள் குரோஷே போட்டோம், 3 சிங்கிள் குரோஷே வச்சு இந்த காலை ஜாயின் பண்ணோம். மறுபடியும் பாருங்கள் அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம், ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், மறுபடியும் 2 சிங்கிள் குரோஷே போட்டு 3 எண்ணெய் வச்சு இந்த காலை ஜாயின் பண்ணோம். மறுபடியும் 6 சிங்கிள் குரோஷே வச்சு இந்த காலை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அதாவது ஒரு சிங்கிள் 2 சிங்கிள் குரோஷேவோட இது ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பேட்டர்ன் கொடுக்குறேன். கரெக்டாக நம்ம ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிற்கணும். பாருங்கள் கால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் சேம் கலர் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இது நம்மளுக்கு இந்த பேஸ் மட்டும் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகேங்களா. பாருங்கள் இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம போகிறோம். அடுத்த ரவுண்டு எப்படின்னு பாருங்கள். இந்த ரவுண்டு வந்து இப்போ இந்த பாடி பார்ட்டை நம்ம அட்டாச் பண்ணோம். இப்போ இந்த கால் வந்து தனியாக வந்துருச்சுங்களா, இப்படி தனியாக வந்துருச்சு. சரிங்களா. இப்போது இந்த காலை இந்த உடம்பு கூட சேர்த்தி கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். எல்லாமே கவுண்ட்டு தாங்க. கவுண்ட்டு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நான் மார்க்கர் எடுத்துட்டு 3 சிங்கிள் குரோஷே போடுறேன். 1 நல்லா பாருங்கள், 2 3 சிங்கிள் குரோஷே போட்டாங்க. அதுக்கு அடுத்தது நல்லா பாருங்கள், இந்த 2 காலையும் நம்ம இணைக்கணும். இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சுன்னு போட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதவே வந்து டாகுன்னு சொல்லுவோம். டாகுன்னு சொன்னால் 2ஐயும் இணைக்கிறது. பாருங்கள்
பாருங்கள், இந்த ஸ்டிச் வழியாக நம்ம இனி இப்படி போகக்கூடாது. இப்படி வந்து சுற்றி இப்படி வரணும். அப்புறம் இப்படி வந்து இப்படி சுற்றி இப்படி வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதை ஒன் டைம் இங்கே கார்னரில் விட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த காலோட ஃபஸ்ட் இடம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காலோட ஃபஸ்ட் இடம் அதுக்குள்ளேயும் இப்படி விடுறோம். விடும்போது இப்போ நம்ம ஹூக்கில் 1 2 3 இருக்குங்களா, இந்த 3 வழியாகவும் இப்படி இழுத்துறோம். புரிஞ்சுதுங்களா? இதில் 1, காலோட ஃபஸ்ட் இதில் 1. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா 7 சிங்கிள் குரோஷே இந்த காலுக்குள்ளே நம்மளுக்கு வரணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இந்த கடைசி இதை விட்டுட்டு 7 வரணும். அதை கவுண்ட் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு காலுக்கும் 7 வரணும். 1 2 3 4 5 6 7. இப்போது நான் 7 போட்டாச்சு. இப்போ கால் முடிஞ்சது. அப்போது இந்த காலை எப்படி இந்த உடம்போட இந்த காலையும் உடம்பு இணைச்சோம், அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1, அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே முடித்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 1, அந்த 6 இருக்கும் இல்லைங்களா நடுவில், 1 2 3 4 5 6, அந்த 6ஆவது இதில் 1. இப்போது இங்கே போட்டு இது இணைச்சாச்சு. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு இங்கே நடுவில் எத்தனை இருந்துச்சு, இந்த காலுக்கு நடுவில் எத்தனை இருந்துச்சு, 6 இருந்துச்சு. 6ல் இது கூட 1 நினச்சாச்சு. அப்போ மிச்சம் 5 இருக்குங்களா, அதில் 4ல் சிங்கிள் குரோஷே போடுங்க. 1 2 3 4, 4ல் சிங்கிள் குரோஷே போட்டோம். இப்போ அடுத்தது 1 இருக்குது. அந்த 1ஐயும் காலையும் ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? டிக்ரீஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், எப்படி ரெண்டையும் சேர்த்து ஒரு இதில் போட்டோம். இப்போ காலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 7. 1 2 3 4 5 6 7. 7 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அவ்வளவே தாங்க. இந்த மார்க்கர் எடுத்துட்றேன். பாருங்கள், இந்த இடத்துல 1, காலில் 1, உடம்புல 1 போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணி நான் இங்கே மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போது 7 போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இங்கே வந்து கால் இந்த இடத்துலையும் வரும்போது இங்கே எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ இங்கே நடுவில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ இங்கே நடுவில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது நம்ம இங்கே 6 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6, 6 சிங்கிள் குரோஷே போட்டு அடுத்தது இந்த பாடியையும் இந்த காலையும் ஒன்றா போடணும், டாக். அடுத்தது 7 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7. 7 போட்டு அடுத்தது அவ்வளவே தாங்க, உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். காலையும் இந்த உடம்பு இந்த சைடு எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 6 இருக்கும் கரெக்டாக. 1 2 3 4 5 6 அது எண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாம் இதுக்குள்ளே விட்டுருவீங்க, அதுக்குள்ளே விடக்கூடாது. கரெக்டாக எண்ணிட்டு அந்த 6ஆவது இப்போ நடுவில் எவ்வளோ இருக்கும், இந்த 6 இருந்துச்சு, அதில் இதில் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5 இருக்கும். 5ல் 4ல் சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4, 4ல் சிங்கிள் குரோஷே போடணும். இந்த 1ஐயும் காலையும் சேர்த்து ஒரு டாகு. அதுக்கு அடுத்தது 7 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 6 7. அடுத்தது ஒரு டாக். ஓகேங்களா? ஒரு டாக் முடித்ததையும் அடுத்தது நம்மக்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே பேலன்ஸ் இருக்கும். அந்த ஒரு சிங்கிள் குரோஷேவை போட்டு முடிச்சிடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், நான் பாடி அட்டாச் பண்ணியாச்சு. எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? இந்த காலுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலுக்கு 7 வரணும். எல்லா இடத்துலையும் இந்த கால் இடத்துல 7 வரணும். சரிங்களா?
என்ன எவ்வளோ வரணும்? இங்கே 7, இந்த காலுக்கு 7, இந்த காலுக்கு 7, இந்த காலுக்கு 7 வரணும். பின்னாடி இந்த உடம்புக்கு இங்கே 6 வரணும். அதே மாதிரி இங்கேயும் 6 வரணும். இங்கே நடுவில் நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் போடும்போது இங்கே நடுவில் 6 இருந்துச்சுங்களா, அந்த 6ல் இப்போ நம்ம இந்த ரவுண்ட் போடும்போது 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு இந்த 2யும் இணைச்சிடணும். இந்த 2யும் இணைச்சிடணும். 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு இந்த 2யும் இணைச்சிடணும். அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க கவுண்டே. நான் ரிட்டன் பேட்டர்ன் கொடுக்குறேன். அதில் நான் வந்து எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து டைனோசரே முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பேக் பேக் ஒன்று போடுறதுக்கு மட்டும்தாங்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த பேக் பேக் இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த பேக் இது போட்டாச்சு. அடுத்தது இனி ஃபுல்லாக வந்து நம்ம சிங்கிள் க்ரூஷே வந்து ஃபுல்லாக போட்டு வர்றது தான். இனி எல்லாம் அட்டாச்சு எதுவுமே கிடையாது. இனி எல்லாம் அப்படியே சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இந்த சுற்றி போட்டு வரும்போது டோட்டலாக 54 சிங்கிள் க்ரூஷேஸ் வரணும். நம்ம 54 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வரணும். கணக்கு வச்சுட்டே போட்டு வாங்க. நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த கேப்ஷன் இது கொடுக்குறேன். அது பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது ஐயோ இவ்வளோ இது ஃபாலோ பண்ணுமான்ட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது. எனக்கும் ஃபஸ்ட் டைம் பழகும்போது அப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு பாடி பார்ட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா போதும். இந்த கவ், டீர், அப்புறம் நிறைய அந்த கேட்டு, டாக் இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இதே பேட்டர்ன் தான் வரும். அதனால் ஒன்றை வந்து நல்லா பழகிக்கோங்க. நான் நார்மலான த்ரெட்டில் போட்டு காமிக்கலான்னு தாங்க பார்த்தேன். ஆனால் நார்மலான த்ரெட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சின்ன சைஸாக வரும். அதனால தான் நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து இப்போ டோட்டலாக சுற்றியும் போட்டு வரணும். டோட்டல் ஸ்டிச்சஸ் வந்து 54 வரணும். ஓகேங்களா. கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. ஐம்பத்தி 54 கரெக்டாக நம்மளுக்கு இங்கே 54 வரணும். ஓகேங்களா. இதே போல் டோட்டலாக நீங்கள் வந்து 6 ரவுண்ட்ஸ் போடணும். 6 ரவுண்ட்னா எந்த ரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்? 6, 7, 8, 9, 10, 11 டோட்டலாக 6 ரோஸ் வந்து நம்ம வந்து இந்த 54 அப்படியே கொண்டு வரணுங்க. கொண்டு வரும்போது நல்லா ஹைட் வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி 54 ரவுண்டாக கொண்டு வாங்க. பாருங்கள் 6 ரோஸ் போட்டாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஹைட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நிறையவே ஸ்பாஞ்ச் பிடிக்குங்க. ஸ்பாஞ்ச் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்ம லெக் இருக்கு இல்லைங்களா, அந்த லெக்குக்குள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இந்த பாருங்கள் ஒரு சைடு லெக்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் அமுத்திக்கலாம். அமுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மறுபடியும் இப்போது நம்ம 6th ரவுண்ட்லேருந்து 6, 7, 8, 9, 10, 11 ரவுண்ட் வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்தோம். டோட்டலாக ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 54 சிங்கிள் க்ரூஷே வரணும். ஓகேங்களா. அதை முடிச்சாச்சு. இப்போ 12th ரவுண்டு பார்த்திங்கன்னா 12th ரவுண்டு ஆரம்பிக்கலாம். 12th ரவுண்டு டிக்ரீஸ் ரவுண்ட். டிக்ரீஸ் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 சிங்கிள் க்ரூஷே. நான் உங்களுக்கு இது எல்லாமே ரிட்டன் இது கொடுக்குறேன். அதை பார்த்து அப்படியே போடுங்க. 8 சிங்கிள் க்ரூஷே போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு அப்படியே ஒரு டிக்ரீஸ் போடுங்க. 8 சிங்கிள் க்ரூஷே முடிச்சுட்டு ஒரு டிக்ரீஸ். டிக்ரீஸ்னால் 2 இதை விட்டு அப்படியே போடணும். ஒரு டிக்ரீஸ் போட்டு அடுத்தது 10 சிங்கிள் க்ரூஷே போடலாம். பாருங்கள் டிக்ரீஸ் முடிச்சுட்டு 10 சிங்கிள் க்ரூஷே. முதல்ல 8 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், ஒரு டிக்ரீஸ் போட்டோம், அப்புறம் 10 சிங்கிள் க்ரூஷே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்தது இப்படி நம்ம முன்னாடி பகுதி வரப்போகுது. அப்போ அது வந்து நம்ம சின்னது பண்ணணும். அதுக்காக ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அந்த மாதிரி 6 டைம்ஸ் போடணும். எப்படிங்க. இப்போ இந்த மார்க்கர் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி 6 டைம்ஸ் போடணும். பாருங்கள் இது 1 டைம், 1 போட்டு அடுத்தது ஒரு டிக்ரீஸ். அதேமாரி இது செகண்ட் டைம், 1 போட்டு ஒரு டிக்ரீஸ். இது தேர்ட் டைம், 1 போட்டு 1
டிக்ரீஸ். இது 4th டைம் 1 போட்டு ஒரு டிக்ரீஸ். டோட்டலாக நம்ம 6 டைம்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ 6 டைம்ஸ் போட்டுட்டு அடுத்தது 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ். 12 சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது 14வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரூஷே வரணுங்க. கரெக்டாக கொண்டு வரணும். கவுண்டிங் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் போடணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 18 சிங்கிள் க்ரூஷே போடணும். 18 சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சிங்கிள் க்ரூஷே. அப்புறம் 3 டிக்ரீஸ் போடணும். பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு அப்படியே சுருக்கிட்டே வரணும். 3 டிக்ரீஸ் போடணும். 1 2 3 3 டிக்ரீஸ் போடணும். அதுக்கப்புறமா 14 சிங்கிள் க்ரூஷே. இங்கேருந்து இது வரைக்குங்க 14 சிங்கிள் க்ரூஷே போடணும். போட்டு இந்த ரவுண்டை ஸ்டாப் பண்ணணும். அப்படியே போட்டு வாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 14 சிங்கிள் க்ரூஷே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஊசியை வச்சு இந்த வால் பகுதியை ஸ்டிச் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். இது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு. இந்த நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மார்க்கர் வச்சு இந்த ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு போனீங்களா, இது ஃப்ரண்ட் சைடு. இப்போ இது பேக் சைடு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கர் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு, இது நம்மளுக்கு பேக்கு. இந்த பேக் சைடில் இப்படி சென்டரில் இப்படி வால் வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி சென்டரில் இப்படி வால் வைக்கணும். வால் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்னா ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இதில் நீங்கள் கவுண்டெல்லாம் வைக்க வேண்டாம். நல்லா இப்படி சென்டரில் பாருங்கள் இப்படி வால்னா 2 கால் பின்னாடி இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். வால் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். க்ரூஷே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதிலிருந்தே அப்படியே 12 சிங்கிள் க்ரூஷே போட்டுவாங்க. மார்க்கர் ரொம்ப முக்கியங்க. கடைசி வரைக்கும் மார்க்கர் கொண்டு வரணும். பாருங்கள் 12 சிங்கிள் க்ரூஷே நம்ம போட்டு வரலாம். 1 கரெக்டாக போட்டு வாங்க. 2 எனக்கு முக்கியமானது 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை நல்லா இப்படி உள்ளே அமுத்தி விட்டுட்டு இப்போது இந்த சைடு இருந்து இப்போ இங்கேருந்து நம்ம இங்கேருந்து நம்ம 12 போட்டு வந்துட்டோம். 12 போட்டு வந்துட்டு இந்த மார்க்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த மார்க்கர்லேருந்து 6 கவுண்ட் பண்ணுங்கள். மார்க்கருக்கு அப்புறமா 1 2 3 4 5 6 இந்த இடம் பாருங்கள் 1 2 3
4 5 6 மார்க்கருக்கு அப்புறமா 6 பண்ணிவிட்டு இப்போது இதை பாருங்கள். இப்போ இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி திருப்பிக்கோங்க. அதாவது வால் பகுதி இப்படி வர மாதிரி இப்படி திருப்பிட்டு இதை டைட்டாக இப்படி இழுத்து கொண்டு வாங்க. இந்த ஹூக்கை இப்படி டைட்டாக இப்படி இழுத்து கொண்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? ஹூக்கை இப்படி டைட்டாக இப்படி இழுத்து கொண்டு வாங்க. இழுத்து கொண்டு வந்துட்டு நீங்கள் இங்கே 6ன்னு அந்த ஹூக் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளேயே இந்த ஹூக்கை விட்டுட்டு அப்புறம் இந்த ஊசி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. பாருங்க, இந்த இடத்துல டைட்டாக இழுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? சிங்கிள் க்ரோஷே இப்போ இங்கே போட்டாச்சு. அடுத்தது 5 1 2 3 4 5. இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிற பகுதி. இதுதான் வந்து நம்ம ஹெட்டை மேலே தூக்கிட்டு போகிற பகுதி. சரிங்களா? இது உடம்பு இதோட முடிஞ்சது. இந்த உடம்பை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்கள். சேம் இதே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அப்படி கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போது இப்படி இருந்து உள்ளே வாங்க. பாருங்கள், நான் என்ன பண்ணேன், இப்படி உள்ளே விட்டுட்டேன். மறுபடியும் பக்கத்தில் இப்படி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி நம்ம நார்மலாக ஹெட்டோட இந்த தலைக்கெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வச்சுட்டு இப்போ அடுத்தது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி நம்ம உள்ளே விட்டாலும் சரி. பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு விடுறேன். சரிங்களா? பாருங்கள், விட்டாச்சு. மறுபடியும் இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு வரேன். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விடுறேன். பூரா விட்டு இழுக்க வேண்டாம். கொஞ்சம் முடிச்சதையுமே நம்ம இந்த உள்ளுக்குள்ளே ஒரு விட்டுருக்கோங்க இல்லைங்களா, பாருங்கள், இப்படி ரெண்டையும் டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். ஃபுல்லாக டப்புன்னு ஒரே இதாக போட்டு இழுத்துறக்கூடாது. ஓகேங்களா? இதை இப்படி உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டு மறுபடியும் அடுத்ததில் விட்டு நேராக இப்படி உள்ளே போயிடலாம். மறுபடியும் இந்த சைட்லேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம். சரிங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்போ அப்படியே இழுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரலாம். நல்லா டைட்டாக த்ரெட்டை பிடிச்சி இழுக்காதீங்க. பாருங்கள், இப்படி போட்டாச்சு. மறுபடியும் இந்த பக்கத்தில் இப்படி பக்கத்தில் இருந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையோடு இழுத்துட்டு வந்துடுறோம். இது உள்ளே போட்டாச்சு. இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு போகிறோம். மறுபடியும் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு வரோம். அப்படியே கொஞ்சமாக இழுத்துறோம். மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். அவ்வளோதாங்க. ரொம்ப கொசன்னு நிறைய தையல் போடக்கூடாது. பாருங்கள், முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண மாதிரியே இருக்கும். தெரியுதுங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த பேலன்ஸை அப்படியே உள்ளே நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் த்ரெட் இருந்தால் அது கட் பண்ணி வைக்கிறது. ரொம்ப பெருசாக விட்டிங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக விடலைன்னா அப்படியே உள்ளேயே சொறி விட்ருங்க. இப்படி இந்த மாதிரி உள்ளே அப்படியே சொருகிட்டு வந்துடலாம். ரொம்ப பெருசாக விட வேண்டாம், ஒரு அளவுக்கு விட்டால் போதும். பாருங்கள், நான் இருக்கிற த்ரெட்டு எல்லாமே ஃபுல்லாக சொருகிட்டேன்.
பாருங்கள், வால்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஹெட்டு. இப்போது இதில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, அப்படியே நீளமாக ஒர்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், இப்போ இந்த பகுதி வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது ஹெட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். இது 16th ரவுண்டு. நம்மளுக்கு 16th ரவுண்ட்லேருந்து 24 வரைக்கும் 18 பண்ணணும். அப்போ கழுத்து வந்து உயரமாக நம்மளுக்கு நல்லா உயரமாக வரணும் இல்லைங்களா, டைனோசருக்கு அந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ டோட்டலாக நம்ம 18 ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். 18 கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 மார்க்கரு 18 வந்து கரெக்டாக இந்த மாதிரி 18 போடணும். ஓகேங்களா? 18 போட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் வேணும். உள்ளே இப்படி அமுத்திடுங்க. இப்போது நம்ம 18 வச்சாச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 16th ரோவில் இருந்து டோட்டலாக 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 டோட்டலாக 9 ரோஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். 9 ரோஸும் இந்த 18வே திருப்பியும் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 9 டைம்ஸு இந்த 18வே ஒர்க் பண்ணிட்டு வரணுங்க. 18 ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த தடவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஹைட் வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹைட் போதுன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். பாருங்கள், டோட்டலாக நான் வந்துட்டு 9 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னாலும் இப்போ நம்ம டோட்டல் 18 தானே சுற்றி போட்டோம். நீங்கள் அந்த மாதிரி டோட்டல் வந்து 18 போட்டுக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் நீங்கள் 18 போட்டுக்கலாம். இப்போது இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது ஸ்பாஞ்ச் உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் அப்படியே அந்த ரவுண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸ்டிச்செல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். அப்படியே 18 அந்த 18வே 2-3 ரவுண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் நெக் வந்து இன்னும் பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு பெருசாக கிடைக்கும். சின்னதாக போதுன்னா ஒரு 4-5 ரவுண்டோடவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணவே ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணோம்னா தான் நெக் வந்து நல்லா தெரியும். இப்போது இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு மார்க் பண்ணி வச்சுருக்க லாஸ்ட்டாக வந்து அடுத்த ரவுண்டு 25th ரவுண்டு என்ன பண்ணுவோன்னா 2 சிங்கிள் குரோஷே போடுவாங்க. அப்புறம் 7 இன்க்ரீஸ் போடுவோம். பாருங்கள், 1 2 சிங்கிள் குரோஷே போடுவோம். மார்க் பண்ணியிருக்கிறது 1 2 கடைசியாக நம்ம ஒர்க் பண்ணி இதுக்கு மார்க் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் மார்க் பண்ணியே ஒர்க் பண்ணிடுவாங்க. 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அடுத்தது 7 இன்க்ரீஸ் 7 இன்க்ரீஸ்னால் 1 2 போடணும். பாருங்கள், அப்படியே அந்த நெக்கு முன்னாடி சைடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், 7 இன்க்ரீஸ் 1 ஒரு இன்க்ரீஸ், ரெண்டாவது இன்க்ரீஸ், மூணாவது இன்க்ரீஸ், நாலாவது இன்க்ரீஸ், அஞ்சாவது இன்க்ரீஸ், ஆறாவது இன்க்ரீஸ், அப்புறமா 7வது இன்க்ரீஸ். ஓகேங்களா? 7 இன்க்ரீஸ் முடிச்சுட்டு அடுத்தது இங்கேருந்து இது வரைக்கும் 9 சிங்கிள் குரோஷே பண்ணிட்டு வரணும். முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா 26வது ரோ, அதுவும் இதே போல் தான் இன்க்ரீஸு. இப்போது இங்கே மார்க் இப்போ இந்த முன்னாடி ஃபேஸ் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படியே தள்ளி வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 4 சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் குரோஷே போடலாம். பாருங்கள், 1 2 3 4 சிங்கிள் குரோஷே போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது 5 இன்க்ரீஸ் போடணும். 5 இன்க்ரீஸ் பாருங்கள், ஒரு சிங்கிள் குரோஷே அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், இதே மாதிரி 5 டைம் போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு சொல்லி நம்ம 5 டைம்ஸ் போடணும். பாருங்கள், ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு.
அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். அப்புறம் தேர்டு டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இது எவ்வளோ டைம் ஆச்சு பாருங்கள். 1 2 3 4, 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5th டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். கவுண்ட் பண்ணி போடுங்க, எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 11 சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். இதை முடிச்சு அடுத்தது எனக்கு 11 சிங்கிள் க்ரோஷே வரணும் பாருங்கள். 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டாக எனக்கு 11 வருது. அப்போ இந்த 11 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரிங்களா? 11 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு பாருங்கள். 11 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு வந்தாச்சு. கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடணும். பேக் சைடு வந்து இப்படி சுருங்கின மாதிரி இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதை போட்டாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ 26 ரோ போட்டிருக்கோம். இப்போ இதோட டோட்டல் சுற்றி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 30 வந்திருக்கு. இப்போ 26 போட்டாச்சு. 27 28 29 30 4 ரோ வந்து இந்த 30வே அப்படியே சுற்றி போட்டு வரணும். எவ்வளோ ரோங்க? 4 ரோ 30வே சுற்றி போட்டு வரணும். 27 28 29 30 4 ரோஸ் வந்து இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூசேவா. இன்க்ரீஸ் ரவுண்ட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இனி நம்ம ஹெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் முடிச்சாச்சு. இனி நம்ம ஹெட்டை க்ளோஸ் பண்ணுற வேலை. அப்போது 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், இனி ஹெட்டை க்ளோஸ் பண்ணுற ஒர்க்கு தான். 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 பாருங்கள், 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ் போடணும். இப்படி டோட்டலாக வந்துட்டு 6 டைம்ஸ் நம்மளுக்கு வரும் பாருங்கள். ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். நீங்கள் நோட்டில் வந்து லைன் பை லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்துட்டே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 அப்புறமா ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், கண்ணு ஒட்ட வச்சாச்சு.